ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ சம்மருக்கு அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வீட்டிலே வந்து செஞ்சு தர ஒரு டெசர்ட் தான். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாம்பழம் வந்து கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து இதை போட்டு ஃபுல்லாக வந்து கூழாக்கி நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ இதை வந்து தனியாக கூழ் பண்ணி தனியாக வந்து சைட் பை சைடு வந்து வச்சுக்கலாம். இதுக்கு நல்லா நீங்கள் ஸ்வீட்டான மாம்பழம், நல்லா பழுத்த மாம்பழமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே டேஸ்ட் கூடுதலாக கொடுக்கும். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ரீம், எந்த பிராண்டு க்ரீம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ஃபுல் க்ரீம் வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இதில். ஸோ கடையில் நம்ம விற்கிற இந்த டெசர்ட்டை வாங்கி சாப்பிட்டாக்கா குழந்தைங்களுக்கும் வந்து உடம்புக்கு கெடுதல், ஆஸ் வெல் அஸ் நம்ம வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணோன்னா அது அதிகமாகவும் வந்து பசங்க யூஸ் பண்ணி சாப்பிட்லாம், ஹெல்த்தியும் கூட. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த க்ரீமை எடுத்து நம்ம ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பீட்டர் வச்சு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணாக்கா இதோடைய அந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம், அதாவது நமக்கு நல்லாவே வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அதோடைய இது கன்சிஸ்டன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம வந்து பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கிறது ஹோம்மேட் ஐஸ்கிரீம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹோம்மேட் ஐஸ்கிரீம்ன்றது வந்து பார்த்திங்கனாக்கா சாதாரண விஷயம் கிடையாது. குழந்தைங்களுக்கு வெளில வாங்கி தர ஐஸ்கிரீம் எல்லாமே வந்து ஃப்ரோசன் டெசர்ட். ஸோ இப்போ நம்ம வீட்லேயே வந்து செய்கிறது வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு நம்ம இப்போ வந்து இது கூட வந்து நல்லா அந்த க்ரீம் வந்து பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மில்க் மேடு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மில்க் மேட் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 50 ml இல்லை 100 ml உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் அதுக்கேற்ற மாதிரி வந்து வேணுமோ. இல்லை நம்ம டோட்டலாக வந்து சுகர் ஆட் பண்ண போகிறது கிடையாது. சுகர் இல்லாமலே வந்து இந்த மில்க் மேடை வச்சு ஆட் பண்ணி தான் நம்ம வந்து இதுக்கு அதாவது ஸ்வீட்னஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஊற்றுற க்ரீமுக்கும் ஆஸ் வெல் அஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இல்லையா மாம்பழம், அதுலேயுமே வந்து ஏற்கனவே வந்து அந்த ஸ்வீட் இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம கம்மியாகவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி மாம்பழ கூழ் வந்து வச்சுருக்கோம். அதில் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமலே வந்து நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இது கூட வந்து ஆட் பண்ணோன்னே எந்த அளவுக்கு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வருதுன்றது பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியவும் வரும். அதாவது பிளெண்ட் பண்ண இருக்கிற அந்த க்ரீம் மில்க் மேடு மிக்சர் வந்து இது கூட நல்லா பிளெண்ட் ஆகி பயங்கர ஒரு திக்கான ஒரு டெக்ஸ்சர் வந்து வந்துடுச்சு. இது கூட இப்போ நம்ம வந்து என்னென்னாக்கா மேங்கோ எசன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ மேங்கோ எசன்ஸ் இது கூட வந்து நீங்கள் தேவையான ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே வந்து ப்ளஸ் ஃபுட் கலருமே வந்து இது கூட வந்து ஆட் ஆன். அதனால வந்து இது அந்த ஒரு நான் எடுத்திருக்க மாம்பழம் வந்து பார்த்திங்கனாக்கா லைட்டான கலர் உள்ள மாம்பழம். அதனால இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த கலர் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குன்ற ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து கலர் ஆட் பண்ணுறது. உங்களுக்கு வேணாக்கா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா அப்படியே வந்து விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா எந்த அளவுக்கு அப்படியே பயங்கர க்ரீமியாக வந்து இருக்குது. பார்க்கும்போது எனக்கே ஆசையாக இருந்துச்சு. ஸோ இன்பிட்வீனில் நான் வந்து டேஸ்ட் பண்ணக்குள்ள அந்த டேஸ்ட் வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற டெசர்ட்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அதை அப்படியே கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா உங்களுக்கு நீர்த்து போயிடும். ஆனால் இது அந்த மாதிரி இல்லை. ஸோ நம்ம வந்து அலுமினியம் மோல்டில் தான் வந்து இந்த இதை டெக்ஸ்சரை வந்து, அதாவது நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்சரை வந்து இதில் ஊற்ற போகிறோம். ஏன்னாக்கா அலுமினியம் மோல்டில் வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிடும். அந்த ஒரு ரீசனுக்காக நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு டைம் எடுக்கும். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 4 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஊற்றக்குள்ளேயே உங்களுக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து பயங்கர ஒரு க்ரீமியாக இருக்குது. எனக்கு அப்படியே ஊற்றும் போதே எனக்கே வந்து நாக்கிலேருந்து அப்படியே எச்ச ஊறுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனாக்கா ஊற்றுறோம். ஸோ இதில் வந்து ஊற்றி ஃபில் பண்ணி வச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது இல்லையா, ஸோ அதையுமே நம்ம வந்து எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணுறோன்றதை பாருங்கள். ஸோ நம்ம சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரியே வந்து நம்ம வந்து பண்ணாக்கா பசங்க ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் விற்கிறதோட வந்து நம்ம பண்ணுறது தான் வந்து பிடிச்சிருக்குன்ற மாதிரி திரும்ப திரும்ப செய்ய சொல்லி சாப்பிடுவாங்க.
இது கூட வேணுனாக்கா நீங்கள் வந்து அந்த மேங்கோடைய பல்ப்பு வந்து குட்டி குட்டி பீசஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுவுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து குல்ஃபி மோல்டு. ஸோ இது ஐஸ்கிரீம் மோல்டு ஆஸ் வெல் அஸ் நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இதுலேயே வந்து ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து இதில் ஸ்டிக்குமே இந்த மோல்டு வாங்கக்குள்ளே ஸ்டிக்குமே வந்து சேர்த்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டிக் உள்ளார வந்து சென்டரை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நம்ம எல்லாமே வந்து இன்சர்ட் பண்ணி வச்சு நம்ம வந்து ஃப்ரீஸரில் வச்சு ஒரு 4 ஹவர்ஸ்லேயே வந்து நல்லாவே வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஃப்ரீஸ் ஆகிட்டு எடுக்கும்போதும். ஸோ மிச்சம் இருக்கிற அந்த ஐ மீன் இந்த ஐஸ்கிரீம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரிப்ரேஷனை வந்து நம்ம வந்து இதுக்கான ஒரு குட்டி மோல்டில் வந்து இந்த மினி பாப்சிக்கல்ஸ்லாம் இப்போ விற்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி மினி பாப்சிக்கல் மாதிரி நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த மோல்டு. இது வந்து பார்த்திங்கனாக்கா பேக் பண்ணுற ஐட்டம். பேக்கிங் கூட வந்து கொடுக்குற இந்த அலுமினிய வெசல் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயுமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து ஊற்றிட்டோம். ஸோ ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு பயங்கர ஒரு, அதாவது என்னுடைய பையன் அந்தளவுக்கு ஒரு இதுவாக டெம்ட் ஆனானோ இல்லையோ, எனக்கு செய்யக்குள்ளே பயங்கரமாக வந்து டெம்ட் ஆகிடுச்சு. இதுதான் ஆக்சுவலி உண்மை. எனக்கு நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். டேஸ்ட் பார்த்ததுனால ஒன்றும் சாப்பிட்லாம் போல் எனக்கு அந்த ஒரு டெம்ட்டை க்ரியேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே நம்ம ஒரு ஸ்டிக்கு ஹாஃபாக வந்து கட் பண்ணி இதுக்குள்ளே வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இதில் ஆட் பண்ணி வச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா இது மினி பாப்சிக்கல் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வச்சா ஒரு 1 ஹவர்லேயே வந்து இது பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு மினி பாப்சிக்கல். ஸோ இதுதான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபுல் ஐஸ்கிரீம் ப்ரிப்ரேஷன். ஸோ இது வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் என்னோடய பையன் விடவே இல்லை, நான் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு எடுத்து ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து ட்ரை பண்ணார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அப்படியே மேலெலாம் அப்படியே உறைஞ்சி போயிருக்குன்றது தெரியும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து எப்படி வந்து எடுக்கலான்னா ஈஸியான மெத்தடில் தண்ணியில் வச்சு இது பண்ணாக்கா சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து இதை வந்து நம்ம கொஞ்சம் இது பண்ணாக்கா ஈஸியாக வந்து வரும் கையில். பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்தாச்சு, சூப்பராக வந்து வந்துடுச்சு. ஸோ அதை காமிக்க கூட விடாமல் எந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது மேலே நம்ம எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்ல, அப்படியே வந்து சாப்பிட்லாம். டேஸ்ட் அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து பாப்சிக்கல் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த பாப்சிக்கல் தான் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகே, நீங்களும் இதே மாதிரி வந்து செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.